கொல்கத்தா கடற்கரையில் இந்திய கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட கடற்கொள்ளையர்கள் மும்பை காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். இந்திய கடற்கரை எல்லையில் செல்லும் வணிக கப்பல்களை கடற்கொள்ளையர் கொள்ளையடிப்பதாக இந்திய கடற்படைக்கு தொடர் குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்தன. இந்த நிலையில் கொல்கத்தா துறைமுகத்திலிருந்து கிளம்பிய வணிக கப்பல் ஒன்றை சோமாலிய நாட்டை சேர்ந்த கடற்படையினர் கைப்பற்றினர். இதனையடுத்து இது தொடர்பாக நடவடிக்கை மேற்கொண்ட இந்திய கடற்படையினர் கப்பலை மீட்பதற்காக 17 பேர் கொண்ட குழுவை அனுப்பியது. இதையடுத்து கப்பலை மீட்கும் பணிக்கு சென்ற கடற்படையினர் ஆளில்லா விமானம் மூலம் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது சோமாலிய வீரர்கள் திடீரென தாக்குதலை நடத்தினர். தொடர்ந்து அவர்களின் தாக்குதலை முறியடித்த வீரர்கள் 35 கடற்கொள்ளையர்களை கைது செய்தனர். இதனையடுத்து கடற்கொள்ளையர்கள் சட்டத்தின்படி அவர்கள் மும்பை காவல் நிலையத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.